ஹலோ நந்து, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அம்மாவும் புள்ளியும்? உனக்கு தான் உடம்பு சரியில்லை, நான் தான் சமையல் பண்ணுறேன் கம்முன்னு இருந்தானே சொன்னேன். நான் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நந்துக்கு வந்து ரொம்ப ஃபீவர் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் சமையல் பண்ணுறேன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்குதுங்க பாருங்கள், இதை இடிச்சிட்டு இருக்கேன். என்ன பண்ண போகிறேன் நீங்கள்? ஹாய் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் உங்கள் வில்லேஜ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உங்களுடைய நந்தினி பிரபு. இன்னைக்கு கேமராமேன் பிரபு. இன்னைக்கு என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டேய் என் சிப்பாங்கோட்டெல்லாம் உடஞ்சி போச்சு. அது என்ன சிப்பாங்கோட்டை? டிஸ்டி எடுக்கிறதுக்காண்டி சிப்பாங்கோட்டை வச்சிருந்தேன், அது போட்டு உடைக்கலாம். சரி, நீங்கள் சொல்ல வந்தது சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வந்து சளிக்கு எதமா செட்டிநாடு ரசம் வைக்க போறோம். என்னது? சளிக்கு எதமான செட்டிநாடு ரசம். ஓஹோ, சளிக்கு ஏத்த செட்டிநாடு ரசம், செட்டிநாடு ஸ்டைல்ல. ஆமா, ஓகே, அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாமே. சார், இவர்கிட்ட இருந்து போலாமா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹலோ, இங்க பாருங்க. ஏண்டா, பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டாரு, சின்னவர் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கலை. நீங்கள் தூங்கும்போது தான் நானும் தூங்குவோம், அடைப்பிடிச்சி விளையாடிட்டே இருக்காரு. எங்களை ஒரு வழி பண்ணாமல் இவர் விட மாட்டாரு. இல்லையா நந்தா? என்ன பண்ணிட்டு இருக்க? ரசம் வைக்கிறேன். இந்த பக்கம் சோறு சத்த வச்சு விட்டுருவான். ஆல்ரெடி அரிசியெல்லாம் கழுவி வச்சுட்டு போல. ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது என்னத்துக்கு? என்ன ரசத்துக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே. ஆமாம், செட்டிநாடு ரசம் எந்த மாதிரி செய்ய போறீங்கன்னு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டா கரெக்டாக இருக்கும். எண்ணெய் சூடியது அது என்ன போட்டுக்கிறீங்க? அது பேரெல்லாம் சொல்லுங்க ஜி. ஜீரகம் ஜி. அது சொன்னா தானே ஜி எங்களுக்கு தெரியும். கடுகு தேவையான அளவு. நீங்கள் பாட்டுக்கு போடணுன்னா எங்களுக்கு எப்படி புரியும் சொல்லுங்க, பார்க்குற எங்களுக்கு என்ன தெரியும்? இடிச்சு வச்ச பூண்டு. எங்க இருங்க, இடிச்சு வச்ச பூண்டா? சரி, அது பூண்டு போட்டாச்சு. கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எங்க காஞ்சி போயிருக்கிறதா? எங்கிட்ட இதுதான் இருக்கு, நீங்க பச்சையா இருந்தா சேர்த்துக்கோங்க, சூப்பரா இருக்கும் வாசனை. சரி. ஆமா, நம்ம மிளகு ரசத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? நம்ம நார்மலா வீட்டுல வைக்கிற ரசம் வந்து இதுலயே வந்து ஜீரகம், மிளகு, பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாம் இடிச்சு அரைச்சிருவோம். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, காஞ்ச மிளகாவே எடுக்கல நான் இன்னும். இல்லவே இல்ல, ஸ்டார்ட் பண்றேன். அப்படி போட்டு ஒரே முறை தாளிச்சு புளி தண்ணி ஊற்றி விட்டுருவோம். இது வந்து வேற மாதிரி பூண்டு ரசம் இல்லாத மாதிரி, இது வந்து வித்தியாசமா செட்டிநாடு ரசம். இன்னைக்கு ஒரு ரசத்தை பார்த்து எல்லாருக்கும் யார் யாருக்கெல்லாம் சளி பிடிச்சிட்டு இருக்கோ அந்த மாதிரி செட்டிநாடு ஸ்டைல்ல பண்ணி போடுங்க. மறக்காம இவங்க மாதிரி காஞ்சி மிளகாய் மறந்துட்டு போடாம சீக்கிரமா போட்டுருங்க. இல்ல இல்ல, இந்த ஸ்டைல்ல தான் காஞ்சி மிளகாய் போடணும். ஓ அப்படிங்களா? தேவையான அளவு காரம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இது கூட நம்ம வந்து புளி தண்ணி வந்து அதிகமா வச்சுக்குவோம், அதை வந்து எடுத்து ஊத்திடுவோம். அதுக்கு இதுல வந்து கொஞ்சமா புளி தண்ணி யூஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அரிசி தண்ணி எடுத்துட்டு இருக்கேன் நான், நார்மல் தண்ணி எடுக்கல. இது கூட சேர்க்கறதுக்கு அரிசி கழுவி வைக்கும் போதே அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், அதுதான் சேர்த்து நம்ம. அது ரொம்ப ஹெல்த்தியாச்சு உடம்புக்கு. அரிசி தண்ணி வந்து எல்லாத்துக்குமே வந்து ஹெல்த்தி. அரிசி கழுவுற தண்ணி செடிக்கு ஊத்துனாவே பாத்தீங்கன்னா அந்த செடி ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதுல வந்து மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான குறிப்பு என்னென்னா, நாங்கள் வந்து பொங்கலுக்கு ஊருக்கு போகல ஃப்ரெண்ட்ஸ். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அது நாங்கள் இப்போ சொல்ல மாட்டோம். இல்லையா நந்தோ? நாங்கள் அது என்ன விஷயம்னு பொங்கல் கழிஞ்சு ஊருக்கு போய் வீடியோ போடுறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆமாம், தேவையான அளவு உப்பு போட்டாங்க. நாங்கள் பொங்கலுக்கு வந்து இந்த வாட்டி ஊருக்கு போகல. அது இல்லாமல் நான் இந்த வாட்டி நிறைய லீவ் எடுத்துட்டேன் இல்லையா? அதுவும் பொங்கல் டைம்ல வந்து மாமாக்கு இல்லையா வேலை இருக்கும் கடையில, லீவும் போட முடியாது. அதனால நாங்க வந்து பொங்கலுக்குன்னு ஊருக்கு போனது பாத்தீங்கன்னா, எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட்ல தலை பொங்கல், அதுக்குதான் நாங்க ஊருக்கு போனோம்.
நாங்களும் இந்த வருஷம் பொங்கலுக்கு ஊருக்கு போய் செம்மையா வந்து செலிப்ரேஷன் பண்ணலாம், வீடியோ எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு ஆமா, எடுத்துக்கட்டெல்லாம் உங்களுக்கு போட்டு காமிக்கலாம்னு நினைச்சோம். ஆமா, மயிலார்லாம் வைக்குவாங்க, அதெல்லாம் போலாம் அப்படின்னு இருந்தோம். ஆனா அதோட முக்கியமான ஒரு விசேஷம் எங்க வீட்டுல நடக்க போகுது, அதுக்கு போய்க்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அது என்ன விஷயம் நாங்க இப்ப சொல்லவே மாட்டோம். எங்க புளி தண்ணியை காணோம், பின்னாடி வச்சுக்கிற ஆக மொத்தம் என்ன வேலை அதிகம் ஊத்திட்டியா? கொஞ்சம் தான் வச்சிருந்தேனே. இது வந்து நல்லா இந்த அளவுக்கு வதக்கிட்டு எடுக்கும்போது ஊத்திக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வச்சதே கொஞ்சம் தான். இது வந்து கொஞ்சமா புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அதுல இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கொதி வரட்டும். ரசத்தை பொதுவா கொதிக்கவே விட மாட்டாங்களே நந்து. இதுல மெயின் என்னன்னா, நான் இன்னும் இதுல வந்து முழுக்கொட்டை சீரகம் அந்த மிக்ஸ் பண்ண பவுடர் இன்னும் போடல. ஆமா ஆமா, நம்ம ரசம் வைக்கணும். அவன் மிளகாலாம் எடுத்து எடுத்து போட்டுக்கிறான், அங்க முக்காவாசி மிளகா காணோம். என்ன சொல்ற டேய் ராஜா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க எங்க இருக்குது மிளகா, பச்சை மிளகா? இவர் இங்க பாருங்க, ஜன்னல் எடுத்து பக்கத்து கொல்லிக்கு வந்து மிளகா வச்சிட்டு இருக்காரு. மிளகான்னு இல்ல, அங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் போயிருந்தாங்க. அப்படிங்களா? இருங்க, லாக் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். டேய், இப்போ என்ன பண்ணுறேன் நானும் பார்க்குறேன். சரி, நீங்கள் என்ன முடிஞ்சே இல்லையா? ஏதோ சொல்ல வந்தீங்க, இந்த மிளகு சீரகம்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நான் இன்னும் போடவே இல்லை. ரசம் பாத்தீங்கன்னா நம்ம அதெல்லாம் போட்டோம்னா கொதிக்க விட மாட்டோம். லேசா நுர கப்பும் போதே நம்ம வந்து இறக்கி வச்சிடுவோம். சரி, இது வந்து அந்த மாதிரி இல்ல. இப்ப தக்காளி எல்லாம் போட்டு 2 நிமிஷம் ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இதுல வந்து ஒரு கொதி இப்ப வந்துருச்சு. சரி, இப்போ இதுல நான் எடுத்து வச்சிருக்க அரிசி தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. சரி, நம்ம செட்டிநாடு ஸ்டைல் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு டைம் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து தேவையான அளவு புளி. நான் வந்து ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துட்டு இருக்கேன். ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். மஞ்சள் தூள் தேவையான அளவு. தக்காளி வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கினேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன நம்ம வித்தியாசமா பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் ஊத்திட்டு அதுல வந்து ஜீரகமும் கடுகும் போட்டு சேர்த்துக்கினேன். அதுக்கப்புறம் இடிச்சு வச்ச பல் பூண்டு அதுல போட்டு வதக்கினேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கினேன். அது கொஞ்சம் வதக்கி வந்த பிறகு தக்காளி சேர்த்துக்கினேன். அதுல மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சம் போட்டு வதக்கிடுவோம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வதக்கின்னு அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அது எடுத்து கொஞ்சமா ஊத்திக்கோங்க. புளி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் புளி வந்து ரொம்ப புளிப்பா இருக்கும், அது வந்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இன்னொரு புளி கம்மியா இருக்கும், அது வேணா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. புளி புளிப்பு அதிகமா எடுத்துட்டு போகும்போது நிறைய சாப்பிடுவோம். ஒரு நிமிஷம், எங்களுக்கு வந்து ஜவாது மலை புளி, அதனால புளி பயங்கரமா இருக்கும். ஆமா, காட்டு புளி வந்து புளிப்பு வந்து நாங்கெல்லாம் காட்டுவாசிங்க. புளி தண்ணி ஊத்துனேன். அதோட ஒரு கொதி வந்தோடனே நான் அரிசி தண்ணி எடுத்து ஊத்திக்கினேன். ஒரு நிமிஷம், அங்க விசில் வருது. விசில் வரப்போகுது. இது வந்து லேசா நொரக்க பீட் வந்துருச்சு. இப்போ இதுல வந்து கொத்தமல்லி கொஞ்சம் தூவ போறேன். தூவிட்டீங்களா? சரி, அதுக்கப்புறம் சொல்லுங்க அப்படியே. ஒரு கொதி கொதிச்சு வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு, இன்னும் தண்ணி உங்களுக்கு தேவையான கிண்டி பார்த்துட்டு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் அரிசி தண்ணி ஊற்றி நம்ம லாஸ்டா வந்து அந்த முழுக்கொட்டையும் முழுகு சீரகமும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த தூள் வந்து மேலே தூள் விட்டு லேசா நுரக்கப்போம் போதே ஆஃப் பண்ணி மூடி வச்சுன்னா செட்டிநாடு ஸ்டைல் ரசம் ரெடி. வா, நான் இன்னைக்கு ரசம் செட்டிநாடு ஸ்டைலில் ரசம் சாப்பிட்டதில்லை. வழக்கமாக நந்தினியோட அந்த தீஞ்சு போன ரசம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சீச்சி, அதுதான் அது வாய் தவிர வந்துருச்சு. நம்ம விதவிதமா செஞ்சு போட்டு சாப்பிடுறவங்களுக்கு அந்த அருமை தெரியாது. ஆனா காஞ்சி போய் கிஞ்சி போய் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் தெரியும் வீட்டு சாப்பாடோட அருமை. ஓஹோ, சரி சரி சரி. விசில் வந்துட்டாப்லையாங்க? அவரு என்ன மேலேயே வரலையே? இது வந்து வீட்டு அரிசி, கடை அரிசினா அப்படியே வந்துரும். இதுல லேசா நொய் கலந்து இருக்கும், அதனால வந்து விசில் வரது கொஞ்சம் லேட் ஆகும். அது கர்ற ஒரு சவுண்ட் எல்லாம் வந்து வரும். ஏய், போதும், ஆஃப் பண்ணு. விசில் வந்துருச்சு ஆல்ரெடி. தூக்கி பாரு. டெய்லி சாப்பாடு பண்ற எனக்கு தெரியாதா? அது உள்ள அடிச்சிட்டு இருக்கும், ஓட்டி போயிட்டு. ஒரு நிமிஷம் வரும். இப்போ 2 விசில் வந்தா ரசத்துக்கு நல்லா குழன்னு இருக்குன்னா, ரசத்துக்கு எப்பவுமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா எனக்கு இல்லை, உனக்குன்னு இல்லை, எனக்கும் தான். அந்த சோறு வந்து நல்லா நர்றன்னு இருந்தா நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு அப்படி நல்லாவே இருக்காது. அப்படியே பிசைஞ்சு கஞ்சி மாதிரியே குடிச்சிடலாம் குழன்னு இருந்தா. ரசம் சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும்.
டேஸ்ட்டு. ஃப்ரைட் ரைஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா நல்லா நறுன்னு இருக்கணும். இதெல்லாம் வந்து கொதிச்சு வந்துருச்சு. இங்கே பாருங்கள் ரசம். இப்போ நான் செட்டிநாடு ஸ்டைல் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். மிளகும் சீரகம் ரெண்டும் ஒரே டைமில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து மேலே தூவிக்கலாம். ஆனால் நம்ம நார்மலாக சரி மிளகு ரசத்தில் வந்து மிளகு சீரகம் பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிருவோம் இல்லையா? இதில் வந்து அப்படி இல்லாமல் வித்தியாசமாக ஓகே ஓகே போட்டு அப்படியே சளி இருக்கிறவங்களாம் பயங்கரமாக செஞ்சு பாருங்கள். செட்டிநாடு ஸ்டைல் இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லையா? ரசம் ரெடி. அவ்வளோதானா? சோறும் ரெடி. வாவ், சாப்பிடலாமே. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை மறந்துட்டீங்களே நந்தோ? உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும்? எனக்கு இல்லை, எங்க அந்த பேக்கெட் ரசம் சோறு தனியாக சாப்பிட மாட்டாரு. தொட்டுக்கு ஏதாவது வாங்கி ஒன்றியே வேணும். ஒரு நிமிஷம் அப்படியே இரு. இந்தா போட்டி. நான் வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன் 10 ரூபாய்க்கு. பாருங்க 10 ரூபாய். நம்மளுக்கு நம்ம ஊர்ல 10 ரூபாய்க்கு எவ்வளவு போட்டி கிடைக்கும். இங்க பாருங்க எவ்வளவு போட்டி இருக்கு. அம்மாள் டும்மாலே கலர் கலர் போட்டி. சின்ன வயசுல இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். இப்போ வந்து சின்ன சின்னதா வருது. பெருசும் வருது. பெருசு வருதுன்னா இதே வந்து அப்ப இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். 5 விரல 5 கோத்துக்குன்னு 10 விரல 10 கோத்துக்கு உனக்கு எனக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம். இப்போ வந்து இது அதிகமா நாங்க வாங்குறதே இல்லை. முடிஞ்சா போட்டி சுட்டு முடிஞ்சிச்சா? ஓகே, சமையல் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்த்துருவோமா? செட்டிநாடு ரசம் எப்படி இருக்குன்னு. சுட சுட ஆவி பறக்க சோறு, நம்ம கம்மன போட்டி, அப்பளம். நான் டேஸ்ட் பார்க்குறேன் நந்தோ. நல்லா குழம்பு இருக்கு சோறு. ஒரு ரசம் அங்கே இருக்கேன். அந்த ரசத்துக்கு நல்லா கரண்டி எடுத்து ஊற்றல. அது என்னல ரசத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டி. அப்பளம்மா. ஓகே, போதும் போதுங்க. தட்டிக்கால் ஏறுமா? செம்ம சூடாகுது. ஆவி பறக்க பறக்க. இவங்க விளையாண்டுக்கிறேன். இந்த அப்பளத்தை சாப்பிட்டு அவருக்கு வேணாமா? சாப்பிட்டாரியா? ரச சோறுலாம் சாப்பிடுவேன். எப்படியா இருக்கு? உனக்கு நாக்கு செத்து போயிருக்குன்னு சொன்னேன். எப்படி இருக்கு நாக்குக்கு? செம்மையா வந்துருக்கு ரசம். நார்மலா இருக்காம இந்த ரசத்தோட டேஸ்ட் வந்து வேற மாதிரி இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சளிக்கு வந்து ரொம்ப நல்லது. ஆமாம்மா. அப்படி பாக்கல அப்படி இப்ப சொல்லு. செம்மையா இருக்கியா? ரொம்ப புளிப்பும் இல்லாம ரொம்ப இதுவும் இல்லாம நல்லா மெல்லுக்கொட்டை காரத்தோட அந்த தொண்டை கரகரன்னு இருக்கும் இல்லையா, அதோட சேர்த்து செம்மையா இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. சளிக்கு ஏற்ற செட்டிநாடு ரசம் பயங்கரம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எப்படி இருந்தாலும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. லைக் அண்ட் ஷேர். பாய்.